திருநெல்வேலி ஜோதிடர் சொக்கலிங்கம் என்ற நம்ம யூடியூப் சேனல் சார்பாக உங்களை வரவேற்கின்றேன். ஸ்கிரீன்ல ஸ்க்ரோல் ஆகக்கூடியபடி செயல்படுங்க. வாங்க நம்ம வணக்கம். என்னிடம் ஜோதிடம், ஜாதகம், திருமண பொருத்தம், பிறந்த குழந்தைகளுக்கு அரிசப்பேர் சுட்ட, குலதெய்வம் அறியாதவங்க குலதெய்வம் அறிய, அஸ்ட்ரோ நியூமராலஜி, அஸ்ட்ரோ நேமாலஜி போன்ற அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷன்ஸ்க்கு தாராளமாக நீங்கள் அணுகலாம். என்னிடம் ஜோதிட பரிகார புத்தகங்கள் லிஸ்ட்டு பெற இருப்பவங்க தாராளமாக நீங்கள் அணுகலாம். ஸ்க்ரீனில் ஸ்க்ரோல் ஆகக்கூடிய டெலிகிராம் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். சரிங்க, இன்றைக்கி பதிவுக்குள்ளே போவோம். மீனா உங்கள் பெயராக இந்த 15 பலன்கள் உங்கள் வாழ்க்கையில் நச்சுன்னு பொருந்துங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு எமோஷனல் டைப்பாக இருப்பீங்க. 2வது பாயிண்ட்டு சிரித்த முகமாக இருப்பீங்க. 3வது பாயிண்ட்டு தைரியசாலியாக இருப்பீங்க. 4வது பாயிண்ட்டு நடக்க போகிறதெல்லாம் முன்னக்கூட்டியே யூகிக்கக்கூடிய உள் உணர்வு உங்கள்கிட்ட, அந்த இன்ஸ்டிடியூஷன் பவர் உங்கள்கிட்ட இருக்குங்க. 5வது பாயிண்ட்டு பொடி வச்சு பேசக்கூடிய குணம், பேச்சில் பொடி வச்சு பேசக்கூடிய குணம் உங்கள்கிட்ட உண்டுங்க. 6வது பாயிண்ட்டு குதர்க்கமாக பேசுவதில் வல்லவராக இருப்பீங்க. 7வது பாயிண்ட்டு அப்பா வழியில் அருப்ப ஆயுளில், அதாவது குறைஞ்ச வயசில் ஒரு 10 வயசுக்குள்ளே இறந்து போனவங்க, அப்பா கூட பிறந்தவங்களோ அல்லது அப்பா வழியில் குறைஞ்ச வயசில் ஒரு 10 வயசுக்குள்ளே இறந்தவங்க கண்டிப்பாக இருப்பாங்க. அவங்கள நினச்சி ஆத்மசாந்தி அவசியம் செய்யணும். 8வது பாயிண்ட்டு அம்மாவுக்கு திருமண வாழ்க்கை திருப்தி தராது. அப்பாவை பிரிஞ்சோ அல்லது அப்பா கூட சண்டை சச்சரவோடையோ அல்லது ஒரு மன வாழ்க்கையில் ஒரு மரியாதை இல்லாத தன்மையாகவோ அல்லது திருப்தி இல்லாத சூழ்நிலையாக வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. 9வது பாயிண்ட்டு உங்களுக்கு உங்களை அண்ணன் அக்கா இருந்தாங்கன்னா அவங்க கூட கருத்து வேறுபாடுகள் இருக்கும். இல்லை எனக்கு அண்ணன் அக்கா இல்லை அப்படின்னா சித்தப்பா உறவு இருந்துச்சுன்னா சித்தப்பா கூட கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். 10வது பாயிண்ட்டு நீங்கள் என்ன தான் படிச்சிருந்தாலும் சரி, படிப்புக்கு சம்மந்தமில்லாத வேலை தான் அமையும். அதுதான் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும். 11வது பாயிண்ட்டு தனிமை விரும்பியாக இருப்பீங்க. 12வது பாயிண்ட்டு ஸ்கின் அலர்ஜி பிரச்சனை உங்களுக்கு இருக்கும். 13வது பாயிண்ட்டு ஒரு நகையை தொலைச்சிருப்பீங்க. 14வது பாயிண்ட்டு நல்ல கௌரவமான வேலை உங்களுக்கு அமையும். நீங்கள் சில மீனாக நீங்கள் சிலவங்கலாம் ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தீங்க அப்படின்னா வீட்டில் மீன் ஆட்சி போடல, உங்கள் ஆட்சி தான் வீட்டில் நடக்கும். உங்கள் நிர்வாகம் தான் இருக்கும். உங்கள் சொல் பேச கேட்டு தான் உங்கள் கணவரோ அல்லது வீட்டில் உள்ள உங்கள் பிள்ளைகளோ நடந்து ஆகணும். 15வது பாயிண்ட்டு உங்களுடைய ஆத்மார்த்தமான தெய்வம், முன் ஜென்மத்தில் நீங்கள் ரொம்ப வேண்டி விரும்பி வழிபட்ட தெய்வம் இந்த ஜென்மத்தை அர்பாலிக்கு நிற்குது. அது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிருஷ்ண பரமாத்மா தாங்க. இத்துடன் மீனா என்ற பேருக்கான 15 வகையான நேமாலஜி பலன்கள் முடிவடைகின்றன. இப்போ பேரை வச்சே 15 பலன் துல்லியமாக சொல்கிறேன் அப்படின்னா ஜாதகத்தை சின்ன அதிகமாகவும் இல்லை துல்லியமாக சொல்லுவேன் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க நண்பர்களே. ஸோ ஒரு முறை அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷனுக்கு வாங்க. நன்றி நேயர்களே, நன்றி, வணக்கம்.